நேர்களே, இன்றைய வசந்தம் நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் 1 சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒரு வேத ஆய்வை நடத்த உள்ளார். நிகழ்ச்சியை கேளுங்கள். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஃபீவா நேயர்களுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். உண்மையாகவே இந்த நாளிலே 1 சாமுவேல் புஸ்தகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த 1 சாமுவேல் புஸ்தகத்தின் வழியாக வேதாமத்தின் திருமறை செய்திகளை நாம் ஆழமாக கற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய போகிறார். பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தாமே என்னோடு உங்களோடு கூட பேசுவாராக. ஜெப சிந்தையோடு அதே சமயத்தில் திருமறையை திறந்து வைத்து கொண்டு இதை கேட்கும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். 1 சாமுவேல் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் சாமுவேலை பற்றி அதிகமான விவரங்கள் அங்கே காணப்படவில்லை. ஆனால் உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம்தான் அங்கு விவரம் எழுதப்பட்டிருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டதையும் உடன்படிக்கை பெட்டி மறுபடியும் திரும்ப வந்ததை குறித்து அங்கு சொல்லப்படுகிறது. உடன்படிக்கை பெட்டி என்றால் என்ன? அது ஒரு மரப்பெட்டி தான். ஆனால் அது தங்கத்தினாலே மூடப்பட்ட ஒரு பெட்டியாகும். 4 அடி நீளமும் 2 அடி அகலமும் 2 அடி உயரம் உள்ள அருமையான ஒரு பெட்டியாகும். அங்கு 2 சேராபீன்கள் காணப்படும். இவைகள் எல்லாமே தங்கத்தினாலே அது மூடப்பட்ட ஒரு காரியமாகும். அந்த பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் காணப்படும். எபிரேய நிருபம் 9ஆம் அதிகாரம் 4-5 எடுத்து நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் தங்க ஒரு பாத்திரத்திலே மன்னா இருக்கும். அதே சமயத்திலே ஆரோனின் துளிர்த்த அந்த அருமையான கோல் இருக்கும். 10 கற்பனைகள் எழுதப்பட்ட கற்பனைகள் காணப்படும். அருமையானே, உடன்படிக்கை பெட்டி என்பது யூதர்களுக்கு தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாகும். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் விசிபிள் சிம்பிள் ஆஃப் காட்ஸ் பிரசன்ஸ் அண்ட் காட்ஸ் பவர் என்று சொல்லலாம். அருமையானே, இந்த உடன்படிக்கை பெட்டியானது அங்கே பெலிஸ்தராலே பிடிக்கப்பட்டது. ஏனென்றால் யுத்தத்துக்கு சென்றார்கள் இஸ்ரவேலர்கள். பெலிஸ்தரை எதிர்த்து போராடுகிறார்கள். அந்த சமயத்திலே தோற்று போனார்கள். ஆகவே உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வாருங்கள் என்றார்கள். யூதர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன? உடன்படிக்கை பெட்டி வந்தால் உண்மையாகவே நாம் ஜெயம் பெறுவோம் என்றார்கள். ஆனால் உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியை அதை உருவப்படுத்துகிற அல்லது அதை வெளிப்படுத்துகிற அதன் பிரசன்னத்தோடு இருக்கிற ஆண்டவரை நம்ப மறுத்து போனார்கள். ஆண்டவர் இல்லாமல் உடன்படிக்கை பெட்டியை மாத்திரம் தூக்கி கொண்டு போனார்கள். ஆகவே உடன்படிக்கை பெட்டி வந்தபோது இஸ்ரவேலர்கள் ஆரவாரம் செய்தார்கள். பெலிஸ்தர்கள் பயந்து விட்டார்கள். ஆனால் யுத்தம் நடந்தது. யுத்தத்திலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தோற்று போனார்கள். உடன்படிக்கை பெட்டியும் பிடிபட்டது. ஏலி என்கிற ஆசாரியன் விழுந்து இறந்து போனான். ஏலியினுடைய 2 குமாரர்களும் அங்கே மடிந்து போனார்கள். ஏலியினுடைய குமாரரில் ஒருவனுடைய மனைவியும் பிரசவித்து அவளும் மடிந்து போனாள். அந்த பிள்ளைக்கு இக்கோபாத் என்று பெயரிட்டாள். அருமையானவர்களே, இந்த சூழ்நிலையிலே ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்கும்போது உங்களுக்கு அது வியப்பாகவும் குழப்பமாக கூட காணப்படலாம். அந்த தலைப்பு என்ன தெரியுமா? God can take care of himself. தேவன் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வார். அப்படியானால் தேவனுக்கு நம்முடைய உதவி தேவையா? அவருக்கு நம்முடைய அனுக்கிரகம் தேவையா? நமக்கு ஒத்தாசை தேவையா என்றால் இல்லவே இல்லை. ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்துக்காக கிருபையினாலே என்னையும் உங்களையும் பயன்படுத்துவாரே தவிர நம்முடைய உதவி இல்லாமல் அவரால் எதையும் செய்ய முடியும். அவரால் எதையும் உருவாக்க முடியும். எந்த காரியத்தையும் அவர் செய்ய முடியும் என்பதை மறந்து போக வேண்டாம். அநேகர் எண்ணுகிறார்கள், நான் இருந்தால்தான் ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படும், என்னுடைய உதவி இல்லாமல் சபை வளராது, ஊழியம் வளராது, இப்படியெல்லாம் எண்ணுகிறார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தருக்கு அவருடைய வல்லமை போதும், அவருடைய மகிமையே போதும். எந்த மனித உதவி இல்லாமல் அவராலே செயல்பட முடியும். ஆனால் என்னையும் உங்களையும் அவர் பயன்படுத்துகிறார். இந்த நாளிலே
இந்த அருமையான உடன்படிக்கை பெட்டி அங்கு பிடிக்கப்பட்டது. இப்போது பெலிஸ்திய நாட்டிலே இருக்கிறது. ஆகவே பெலிஸ்தே நாட்டில் இருந்த அந்த உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து விடுவித்தார்களா? இல்லவே இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டி தானாகவே மறுபடியுமாக இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளே வந்தது. அதனால் தான் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் தன்னை அவராலே பாதுகாக்க முடியும். சில குறிப்புகளை நான் 3 குறிப்புகளாக உங்களுக்கு நான் விவரித்து சொல்கிறேன். முதல் குறிப்பு என்ன? நம்முடைய ஆண்டவர் பூமி அனைத்துக்கும் தேவனாயிருக்கிறார். அதாவது அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 24 வாசித்தால், வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராக இருக்கிறார். பூமியில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் அவர் அறிந்து அதை ஆளுகிறவராக இருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, இவ்வளவு தூரம் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை இந்த உலகிலே யாருமே இல்லை, எதுவும் இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ளவர், அவர் உயர்ந்தவர். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் அவர் பூமி அனைத்துக்கும் தேவன் என்று முதல் குறிப்பை சொன்னேன். அதிலே சில குறிப்புகளை உப குறிப்புகளாக சொல்கிறேன். நம்முடைய ஆண்டவர் சூழ்நிலைகளை கண்டு அவர் ஆச்சரியப்படுகிற தேவன் அல்ல. அவர் ஆச்சரியமானவர் உண்மைதான். ஆனால் அவர் சூழ்நிலைகளை கண்டு அவர் ஆச்சரியப்படுவதில்லை. God is not surprised by circumstances என்று சொல்லலாம். சூழ்நிலைகளை கண்டு நான் ஆச்சரியப்படுகிறேன், நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்கள். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியப்படுவதில்லை. அவருக்கு கடந்த காலம் தெரியும், நிகழ்காலம் தெரியும், எதிர்காலமும் தெரியும். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் செய்ததை, செய்ய போகிறதை அல்லது நடக்க போகிறதை எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவராயிருக்கிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு அது பெலிஸ்து நாட்டிலே இருக்கிறது. அது பிடிக்கப்படுவது ஆண்டவருக்கு தெரியும். இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்திடத்திலே தோற்று போவதும் ஆண்டவருக்கு தெரியும். அதே சமயத்தில் ஏலி அவன் பிள்ளைகள் மடிய போகிறதும் ஆண்டவருக்கு தெரியும். ஏலியினுடைய மருமகள் மடியும் போது தன்னுடைய மகனுக்கு இக்கோபாத் என்று பெயரிடுவாள் என்பதும் அவருக்கு தெரியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவருடைய திட்டம் அவர் நன்றாக அறிந்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டதின் மூலமாக, அதாவது யுத்தத்திலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள் தோற்று போனதன் வழியாக ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களை அவர் என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார், அவர்களை ஒழுங்குபடுத்துகிறார். அதே சமயத்திலே எதிரிகளுக்கு தன்னுடைய வல்லமையை அவர் காண்பிக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே அநேக செட்பேக், அதாவது அநேக காரியங்களிலே நீங்கள் உடைந்து பின்வாங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். அவர் உங்கள் வாழ்க்கையிலே நடந்து வருகிற சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் ஆச்சரியப்படலாம். ஆனால் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவரை எந்த ஒரு இடமோ அல்லது புவியியல் சம்பந்தமான இருப்பிடங்களோ அவரை மட்டுப்படுத்தாது. ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், God is not limited by geography என்று சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவராயிருந்தார். அவர் உலகத்திற்கு அத்தனைக்கு அவர் ஆண்டவர் தான். ஆனால் இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு பெலிஸ்தே நாட்டிலே இருக்கிறார். பெலிஸ்தியர்கள் என்ன செய்தார்கள்? தாங்கள் ஆராதிக்கிற அந்த அஸ்தாத் என்கிற அந்த ஒரு பட்டணத்திற்கு கொண்டு வந்தார்கள். அஸ்தாத் என்கிற பட்டணமானது பெலிஸ்தியருடைய 5 முக்கியமான பட்டணங்களில் ஒன்றாகும். அந்த அஸ்தாத்தில் இருக்கிற தாகோன் என்கிற ஒரு கோவிலில் கொண்டு வந்து வைத்தார்கள். இவர்களுடைய நம்பிக்கை என்ன? இஸ்ரவேலின் தேவனுக்கு இஸ்ரவேல் நாட்டில்தான் வல்லமை உண்டு, ஆனால் தங்கள் நாட்டிலே அவருக்கு வல்லமை இல்லை என்று எண்ணினார்கள். ஆனால் எந்த இடங்களோ அல்லது புவியில் சார்ந்த பல காரியங்களோ ஆண்டவரை மட்டுப்படுத்தாது. ஆண்டவருக்கு உண்மையாகவே இஸ்ரவேலுக்கும் அவர் தேவன்தான். பெலிஸ்திய நாட்டிலும் அவருடைய வல்லமை உண்டு. அவர் நினிவேயிலும் அவருக்கு வல்லமை உண்டு. வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அவர் மலைகளுக்கும் தேவன், பள்ளத்தாக்குக்கும் தேவன். ஆகவே நாம் எண்ணுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராலே சில இடத்தில் மாத்திரம்தான்
செயல்பட முடியும் என்று. அப்படி அல்ல. ஆண்டவரை எந்த ஒரு இயற்கையோ அல்ல புவியில் சார்ந்த அந்த இடங்களோ மட்டுப்படுத்தாது. நாம் தாம் ஆண்டவரை மட்டுப்படுத்துகிறோம். ஆண்டவரை மட்டுப்படுத்த முடியாது. நம்முடைய ஆண்டவராய் இயேசுவானவர் அவர் அகில உலகத்திற்கும் தெய்வமாயிருக்கிறார். அவர் எனக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் பிறந்த அத்தனை ஜனத்துக்கும் தெய்வமாயிருக்கிறார். மூன்றாவதாக, God is not threatened by competition என்று சொல்லலாம். அவருக்கு போட்டியாளர்கள் எத்தனை பேர் வந்தாலும் அதை கண்டு மிரண்டு போகிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையிலே போட்டியாளர்கள் வருவார்களானால் நாம் திகைத்து போய்விடுகிறோம், அல்லது பயந்து விடுகிறோம், அஞ்சி விடுகிறோம். ஆண்டவர் அஞ்சி போகிறதில்லை. பாருங்கள், இந்த பெலிஸ்தே நாட்டிலே தாகோன் என்கிற கோவில் வைத்தார்கள். தாகோன் என்கிற அந்த தெய்வம் பெலிஸ்தர்களுக்கு த ஃபாதர் ஆஃப் பாகால் என்று சொல்லலாம். பாகாலுக்கு அந்த தகப்பன் என்று சொல்வார்கள். இது கானானிய தேசத்திலே ஒரு விசித்திரமான பிரசித்தமான ஒரு தெய்வம் அல்லது விக்கிரகமாகும். அருமையானவர்களே, இந்த விக்கிரக கோயிலை கொண்டு உடன்படிக்கை பெட்டியை வைத்தார்கள். பெட்டியை வைத்த உடனே ஆண்டவருடைய வல்லமை, எங்களுடைய தெய்வத்தின் வல்லமைக்கு முன்பாக அது மட்டுப்படும் என்று எண்ணினார்கள். ஆனால் ஆண்டவருக்கு அது பயமல்ல. அவருடைய பெட்டி வைத்த உடனே என்ன நடந்தது என்றால், அங்கே தாகோனினுடைய அந்த சிலை விழுந்தது. அடுத்த நாள் அதே இடத்திலே வைத்தார்கள். வைத்தபோது அடுத்த நாள் தாகோனுடைய தலையும் உடைந்தது, கைகளும் உடைந்து போய்விட்டது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4 பாருங்கள். விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய ஆண்டவர் மகா பெரியவர். அவரை எந்த ஆச்சரியங்களும் அவரை ஆச்சரியப்பட வைப்பதில்லை. அவரை எந்த புவியில் சார்ந்த இடங்களும் அவரை மட்டுப்படுத்துவதில்லை. அதே சமயத்தில் எந்த ஒரு போட்டியாளர்களோ அல்லது எந்த அந்நிய விக்கிரகங்களோ அவரை மிரட்டுவதுமில்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இரண்டாவதாக இந்த செய்தியிலே ஒரு முக்கியமான குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடி 17ஆம் அதிகாரம் 24ஐயும் 25ஐ வாசித்து பாருங்கள். அதாவது, ஆண்டவருக்கு மனிதர் கைகளினால் அவர் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. God is not served by human hands என்று சொல்லலாம். ஆண்டவர் தனக்கு பணி செய்வதற்காக எதையும் நம்புவதில்லை, எவர்களையும் அவர் சார்ந்து கொள்வதில்லை. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர் என்பதை முதல் குறிப்பிலே சொன்னேன். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 25ஐ வாசித்தால் மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதில்லை என்று வாசிக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ளவர். அவர் எவர்களுடைய பணிவிடையும் சார்ந்து வாழ்கிற அல்லது செயல்படுகிற ஒரு தெய்வம் அல்ல. நம்முடைய ஆண்டவரை யாரும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது அவரை வாட்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னையும் உங்களையும் அநேகர் கண்காணிக்கிறார்கள். இந்த உலகத்திலே பாருங்கள், மனித நடமாட்டத்தை அல்லது மனிதர்களுடைய போக்குவரத்தை அல்லது வாகனங்களுடைய போக்குவரத்தை எல்லாம் கண்காணிக்க அநேக கேமராக்கள் மாட்டப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்மை கண்காணிக்கிறாரே தவிர அவரை கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயத்தில் ஆண்டவரை யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தேவை. ஏனென்றால் நானும் நீங்களும் மனிதர்களாயிருக்கிறோம். நமக்கு பாதுகாப்பு தேவை. ஆனால் ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர், இரவும் பகலும் தூங்காத ஒரு தெய்வமானவர். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வனாந்தரத்திலே நடந்து வருகிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள். ஆனால் பகலிலே மேகத்தை கட்டளையிட்டார், இரவிலே என்ன செய்தார் என்றால் அக்னி ஸ்தம்பத்தை கட்டளையிட்டார். வேத வசனம் சொல்கிறது, அவர்கள் கால்கள் ஒரு நாள் வீங்கினதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வஸ்திரங்கள் பழமையாய் போனதில்லை. ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிற தெய்வமாயிருக்கிறார். ஆண்டவருக்காக வாழுகிற உங்களை, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற என்னையும் உங்களையும், ஆண்டவருடைய திருச்சபையையும் இன்றைக்கு அவர் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். அவர் நம்மை கண்மணி போல பாதுகாக்கிறார். மகிமையானவர்கள் மேலெல்லாம் அவருடைய பாதுகாவல் விளங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவரை யாரும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
யாரும் அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியமில்லை. பாருங்கள், தாகோன் என்கிற அந்த சிலையானது விழுந்தது, மறுபடி எடுத்து வைத்தார்கள், தலையும் போய்விட்டது, கைகளும் போய்விட்டது. ஆனால் அந்த தாகானாலே தன்னை பாதுகாக்க முடியவில்லை. ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன், அவரை நாம் யாரும் பாதுகாக்க வேண்டியதில்லை, வல்லமுள்ளவர். அநேகர் எண்ணுகிறார்கள், ஆண்டவருக்காக நாம் வாதாட வேண்டும், அதாவது டிஃபெண்ட் பண்ண வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். என்னுடைய அனுபவத்திலே சொல்கிறேன், ஆண்டவருக்காக நான் வாதாடுகிற சமயங்கள் உண்டு. ஆனால் நாம் வாதாடினதுனால்தான் அவர் வல்லமுள்ள தேவன் என்பதை ரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. அவரே வாதாடி கொண்டிருக்கிறார். படைப்புகள் வழியாக, இந்த உலகத்தில் நடக்கிற செயல்கள் வழியாக, அல்லது இந்த உலகத்தில் நடக்கிற அநேக மாற்றங்கள் வழியாக அவர் யார் என்பதை மக்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது பிரெஞ்சு நாட்டிலே, அதாவது தத்துவ ஞானியான வால்டேர் என்கிற ஒருவர் இருந்தார். இவர் 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அவர் மதத்திற்கு விரோதியாய் காணப்பட்ட ஒரு நாத்தியவாதி. அதே சமயத்தில் ஏராளமான நூல்கள், தத்துவங்களை அவர் எழுதியவர். அந்நாட்களிலே பிரசித்தமான ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒருமுறை சொல்லும்போது சொன்னார், இன்னும் 50 ஆண்டுகளிலே திருச்சபை அழிந்துவிடும், கிறிஸ்தவம் ஒழிந்துவிடும், கிறிஸ்து என்கிற பெயரே இல்லாமல் போகும் என்றார். ஆனால் அவர் இறந்த பிற்பாடு இன்று வரையிலும், அதாவது அவர் வாழ்ந்தது 17ஆவது நூற்றாண்டு, இன்று வரையிலும் கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறது, கிறிஸ்தவ திருச்சபை நிலைத்திருக்கிறது, ஆண்டவருடைய வசனம் நிலைத்திருக்கிறது. அவருடைய சொந்த வீட்டை தான் ஜெனீவா என்கிற அந்த பைபிள் சொசைட்டியினுடைய தலைமை இடமாக அது இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதிலிருந்தான் ஏராளமான மொழிகளிலே வேதாகமம் அங்கே அச்சடிக்கப்படுகிறது. ஆகவே ஆண்டவரை குறித்து பலர் எழுதலாம், பேசலாம், வாக்குவாதம் பண்ணலாம். அவர் உயிரோடு இல்லை, அவருடைய செயல்கள் எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று பலர் பேசலாம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் அதற்காக வாதாட வேண்டாம். ஆண்டவர் தானே வாதாடுகிற வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆகவே 2 குறிப்புகளை உங்களுக்கு விவரமாய் சொன்னேன். முதல் குறிப்பு என்ன? நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர். அவரை எந்த ஆச்சரியங்கள் மட்டுப்படுவதில்லை, எந்த புவியில் சார்ந்த இடங்களும் அவரை மட்டுப்படுத்த விடுவதில்லை என்று சொன்னேன். முதலாவது சொன்னேன், எந்த ஆச்சரியங்களும் அவரை ஆச்சரியப்படுவதில்லை, எந்த புவி சார்ந்த இடங்களும் அவரை மட்டுப்படுத்துவதில்லை, எந்த ஒரு போட்டியாளர்களும் அவரை மிரட்டுவதில்லை என்று சொன்னேன். 2வது நான் சொன்னேன், அவரை யாரும் கண்காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரும் அவருக்காக வாதாட வேண்டியதில்லை. நம்முடைய ஆண்டவர் தானே தன்னை பாதுகாத்து கொள்வார். இது நான் கற்றுக்கொண்ட அருமையான ஒரு செய்தி. 3வது சொல்கிறேன், இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போது பெலிஸ்தீன் நாட்டிலே இருக்கிறது. உடன்படிக்கை பெட்டி என்பது யூதர்களுக்கு அந்நாட்களிலே தெய்வம் போல அது கருதப்பட்ட ஒரு நிலையாகும். உடன்படிக்கை பெட்டி என்பது தேவ பிரசன்னத்திற்கும் தேவ வல்லமைக்கும் அடையாளம் என்று சொன்னேன். 3வது என்ன சொன்னேன்? ஆண்டவர் இந்த பூமியும் பூமியில் உள்ள எல்லாவற்றையும் அவர் நியாயந்திருக்கிறவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 31 அந்த வசனம் அப்படி வருகிறது. ஆண்டவர் எதை நியாயந்திருக்கிறார்? அவர் ஃபால்ஸ் ஐடல்ஸ், அதாவது பொய்யான தெய்வங்களை, பொய்யான ஆராதனைகளை அவர் நியாயந்திருக்கிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, உண்மையான தெய்வம் கர்த்தர் ஒருவரே. அவருக்கு இணையாக வேறு எந்த தெய்வமும் இல்லை. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் ஒருவரே வல்லமையான தேவன். இன்றைக்கு அந்த தெய்வத்துக்கு இணையாக அநேக பல தெய்வங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அழகுக்கு ஒரு தெய்வம், கல்விக்கு ஒரு தெய்வம், வீரத்துக்கு ஒரு தெய்வம், இசைக்கு ஒரு தெய்வம் என்று பலர் வைத்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, வேதத்தின்படி பார்த்தால் இந்த அருமையான 1 சாமுவேல் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கு வேதம் தெளிவாய் சொல்கிறது, அந்த உடன்படிக்கை பெட்டி அங்கே பெலிஸ்தீன் நாட்டில் இருந்தது. அது ஃபால்ஸ் ஐடல்ஸ், அந்நிய விக்கிரகங்களை நியாயம் தீர்த்தது. எப்படி என்று கேட்கிறீர்களா?
அந்த உடன்படிக்கை பெட்டியை தாகோன் அந்த ஆலயத்தில் வைத்தார்கள். தாகோனின் சிலை நின்று கொண்டிருந்தது. மக்கள் வந்து பார்க்கிறார்கள், தாகோனின் சிலை விழுந்து கிடக்கிறது. அடுத்த நாள் எடுத்து வைத்து வைக்கிறார்கள். அது தலையும் உடைந்து போனது, கைகளும் உடைந்து போனது. எவ்வளவு பரிதாபம் பாருங்கள். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்ன? தாகோனின் ஆலயத்திலே கூட ஆண்டவர் செயல்பட்டு அந்த விக்கிரகங்களை அவர் நியாயம் தீர்த்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக விக்கிரகங்கள் காணப்படுகிறது. எது என்று கேட்கிறீர்களா? ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை நீங்கள் யாருக்காவது எதற்காவது கொடுப்பீர்கள் என்றால் அதுதான் விக்கிரக ஆராதனை. அருமையான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக ஆண்டவர் அவருக்கு விரோதமாய் எழும்பின மக்களை எல்லாம் அவர் நியாயந்தீர்க்கிறவராயிருக்கிறார். 1 சாமுவேல் 2:10 வாசித்து பாருங்கள். அன்னாள் இப்படி பாடுகிறாள். கர்த்தரோடு வழக்காடுகளுடைய முடிவை குறித்து அவள் பாடுகிறாள். அருமையானவர்களே, ஆண்டவரோடு போராடி ஜெயித்தவர்கள் இந்த உலகத்தில் யாரும் உண்டு? இந்த மலை, இந்த கண்மலை யார் மேலே விழுகிறதோ அது நசுங்கி போவார்கள், இதிலே மோதுகிறவர்கள் ஒளிந்து போவார்கள் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு விரோதிகள் யார் என்றால் பெலிஸ்தீர்கள் தான். அந்த பெலிஸ்தீரை அவர் நியாயம் தீர்த்தார். முதலாவது அவருடைய தெய்வங்களை நியாயம் தீர்த்தார். அவளுடைய தெய்வ நம்பிக்கைகளை அவர் நியாயம் தீர்த்தார். அடுத்ததாக அந்த ஜனங்களை நியாயம் தீர்க்கிறார். உடன்படிக்கை பெட்டி வந்தது, அவ்வளவுதான். எல்லாருக்குள்ளேயும் மூலவியாதி வந்தது. மூலவியாதியினாலே சஞ்சலப்பட்டார்கள், ஓலமிட்டார்கள், அவர்கள் அபயமிட்டார்கள். ஒவ்வொரு பட்டணமாய் போகும் பொழுது அந்த மக்கள் அலற ஆரம்பிக்கிறார்கள். அப்படியானால் பொருள் என்ன? அவர் விரோதிகளை கூட அவர் நியாயந்திருக்கிறார். அவருக்கு விரோதமாய் யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களோடு அவர் நியாயந்திருக்கிறவராயிருக்கிறார். நான் ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை சொல்கிறேன். இப்பொழுது உடன்படிக்கை பெட்டி அந்த பெலிஸ்தருடைய கைகளுக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தீன் நாட்டுக்குள்ளே வந்ததினாலே இப்போது தேவனுடைய கரத்துக்குள்ளே அந்த பெலிஸ்தீர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதனுடைய பொருள் என்ன? God will judge those who stand against them என்று சொல்லலாம். யாரெல்லாம் அவருக்கு எதிரடையாய் வருகிறார்களோ அவர்களையெல்லாம் அவர் நியாயந்திருக்கிறார். அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள். இந்த செய்தியை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் சர்வ வல்லமுள்ளவர் என்று சொன்னேன். ஆண்டவருடைய வல்லமைக்கு இணையான வல்லமை இந்த உலகத்திலே ஒன்றுமில்லை என்று சொன்னேன். அதே சமயத்தில் ஆண்டவர் எந்த ஒரு மக்களுடைய பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னேன். ஆண்டவர் நியாயந்திருக்கிறவராயிருக்கிறார். ஆகவே தான் பிலிப்பியர் நிருபம் 2:10-11 வாசித்தால், இயேசுவின் நாமத்திலே வானோரும் பூலோத்தோர் யாவரும் அவருடைய நாமத்துக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிற அந்த காலத்தை குறித்து பவுல் எழுதியிருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு கருத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவர் தன்னைத்தானே அவர் பாதுகாத்துக் கொள்வார், தன்னைத்தானே செயல்படுத்துவார் என்பதை இந்த உடன்படிக்கை பெட்டி எவ்வாறு இதன் மூலமாய் செயல்பட்டதை நான் விவரித்து சொன்னேன். உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் மக்கள் கொண்டு வரவில்லை. திரும்ப உடன்படிக்கை பெட்டியை ஆண்டவரே கொண்டு வந்ததை திருமறையிலே வாசிக்க முடியும். ஜெபத்தோடு ஆண்டவர் சன்னிதானத்துக்கு வருவோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை தேவ கிருபையினாலும் தேவ பயத்தோடு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களோடு தொடர்ந்து பேசும், அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யும். உம்மை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடிய தெளிவை தாரும். எல்லாவற்றையும் உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் சுவிசேஷகர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் நிகழ்த்திய வேத ஆய்வை கேட்டீர்கள். இதன் தொடர்ச்சியை அடுத்த நிகழ்ச்சியில் கேட்க தவறாதீர்கள்.